அதற்கு இப்பதான் சமீபமா 2 மாதங்களாக என்றான். அதற்கு நீரஜ், அப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்றதற்கு விஜய், தெரியல, நான் இன்னும் முடிவு பண்ணல, 2 பேருக்கும் ஒத்து வந்தா பண்ணிப்பேன் என்றான். அதைத் தொடர்ந்து விஜய் நீரஜிடம் கேட்டதற்கு அவர்கள் இருவரும் 6 மாத காலமாக லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதாகவும் மற்றும் கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணம் எல்லாம் தனக்கு இல்லை என்றும், இருவருக்கும் பிடித்திருக்கிற வரை செக்ஷுவல் வாழ்க்கை வாழ்வோம், எப்போது சலித்து விடுகிறதோ அப்போது இருவரும் பரஸ்பரமாக பிரிந்து விடுவோம் என்றான். இது உஷாவுக்கு தெரியுமா என்று கேட்டதற்கு, தெரியும், நாங்கள் இருவருமே இதனை முன்கூட்டியே பேசிக்கொண்டோம். மும்பையில் இதெல்லாம் ரொம்ப சகஜம், சொல்ல முடியாது, 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தா கல்யாணம் செய்தாலும் செய்து கொள்வோம் என்றான். இதை கேட்ட விஜய் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தான். அவன் மனதிற்குள் காலம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. முந்தின காலத்துல தான் உருகி உருகி காதலிச்சு அந்த பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த பெண் கிடைக்கலனா தாடி வளர்த்துக்கிறது, அவளையே நினைச்சு போதைக்கு அடிமையாகிறது, தற்கொலை பண்ணிக்கிறது எல்லாம் பண்ணிப்பாங்க. உஷா நீரஜ் போன்று வாழ்பவர்களை பார்க்கும்போது காதல் தோல்வி அடைஞ்சு வாழ்க்கையை பாழாக்குறவங்களை நினைச்சா சுத்த முட்டாளாகவும் பைத்தியக்காரங்களாகவும் அறியாமல சிக்கி தவிக்கிறாங்களோன்னு நினைக்கும் போது பாவமாகவும் இருக்கு என நினைத்தான். இவர்கள் இருவரும் பீர் அருந்த துவங்கினர். அப்போது பத்மா விஜயனுடைய கைபேசியை அழைத்தாள். அவன் எடுத்ததும், எங்க இருக்க? இப்பதான் வந்தேன். உஷா சொன்னா நீ நீரஜோட டிஸ்கோத்தே போயிருக்கேன்னு. நான் தான் சொல்லிட்டு போனேனே, ஒரு 2 இல்ல 3 மணி நேரத்துக்குள்ள வந்துடுவேன்னே. அதுக்குள்ள அப்படி என்ன உனக்கு வெளியே போக அவசரம்? நான் வந்து உன்னை கூட்டிட்டு போயிருக்க மாட்டேனா? சரி பது, இப்ப எதுக்கு கத்துற? உஷாவோட லவரோட தானே வந்திருக்கேன். இன்னும் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ திரும்ப வந்துட போறேன். பத்மா, ஐயோ, நான் சொல்றத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவள்லாம் வேற மாதிரி வாழ்க்கை வாழ்றவா. நீரஜ் உன்னை பேசி கெடுத்துருவான். நீ குடிச்சு முடிச்சது போதும், உடனே கிளம்பி வர என்றதும் உஷா உள்ளிருந்தபடியே, ஏன் பத்மா இப்ப வர சொல்ற? நீரஜ் அவனை பத்திரமா கூட்டிட்டு வந்துருவான் என்று சொன்னதும் அமைதியானாள். ஆனால் உள்ளுக்குள் அவளுடைய மனம் ஏகமாக பரபரத்து கொண்டிருந்தது. நீரஜ் பாவி என்ன சொல்லி குட்டையை குழப்ப போறானோ என்று கவலையாக இருந்தாள். உஷா பத்மாவிடம், ஏண்டி உன் ஆளை விட்டுட்டு இருக்கவே மாட்டியா? ஆள் ரொம்ப ஸ்மார்ட், உன்னை முழு திருப்தி பண்ணுவான் போல, நீ கொடுத்து வச்சவ போ. எனக்கெல்லாம் எங்க? என் ஆளு என்கிட்ட ஒரு முறை பாஞ்சாலே அப்புறம் அவனோட ஆயுதம் பூனை போல பதுங்கி சுண்டலி போல சுருங்கி போய் தூங்கிடுவான். உன் ஆள் எத்தனை முறை செய்வார் என்று பத்மாவிடம் கேட்டதற்கு லேசாக வெட்கப்பட்டு கொண்டு 3 என்று கை காட்டினாள். அதற்கு